அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பெற்றோர்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த ஆன்லைன் வகுப்புக்கு உங்களை அழைக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மையும் ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் கடவுள் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இந்த நாட்களில் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபத்தை நாம் படிக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 6வது அதிகாரம். இந்த 6வது அதிகாரத்தில் 20 வசனங்கள் இருக்கிறது. இந்த 20 வசனங்கள் ஒரு முக்கியமான கருத்தோடு பேசப்பட்டிருக்கு. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன், ஒரு சிறிய கர்த்தருடைய சபை இன்னொரு கர்த்தருடைய சபை, நீங்கள் சண்டை போடலாமா? உங்கள் சண்டைகள் தெருவுக்கு வரலாமா? உங்களுடைய பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு செல்லலாமா? உங்கள் வழக்குகளை யார் விசாரிப்பது? கர்த்தருடைய பிள்ளைகள் சண்டை போடுகிறவர்களாக இருக்கலாமா? இப்படிப்பட்ட அவமானமான காரியங்களை அந்த காலத்து கொரிந்து நாட்டில் உள்ள சபையில் அவளுடைய கலாச்சாரத்தின்படி, பின்னணியின்படி அவர்கள் வாக்குவாதம் பண்ணி சண்டை செய்து இவ்விதமாக நடந்து கொண்டார்கள். காரணம், அவர்கள் மத்தியில் பொறாமை இருந்தது, பிரிவினை இருந்தது, பேதங்கள் இருந்தது. அவர்கள் குழந்தைகளைப் போல நடந்து கொண்டார்கள். இந்த பகுதியை படிக்கிற நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம். முதலாவது 6வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிறிஸ்தவ மக்கள் நம்முடைய லட்சிய நோக்கம் டு க்ளோரிஃபை காட், தேவனை மகிமைப்படுத்துவது. கிறிஸ்தவம் என்பது தேவனை மகிமைப்படுத்துகிற மக்கள். அப்போது தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள் தங்கள் உடலாலும் மகிமைப்படுத்த வேண்டும், தங்கள் உள்ளத்தாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இங்கே ஒரு முக்கியமான சொல் கிரயம் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த தமிழில் கிரயம் என்று சொல்வதற்கும் விலைக்கு வாங்கினேன் என்று சொல்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது. விலைக்கு வாங்கினேன் என்று சொன்னால் வாங்கின பொருளை மாற்றிக்கிறதா இருந்தால் மாற்றிக்கலாம், வாங்கின பொருளை கொடுத்துட்டு பணத்தை வேணாலும் வாங்கிக்கலாம். ஆகவே இந்த பர்ச்சேஸ் என்ற வார்த்தையில் ஆங்கிலத்தில் நீங்கள் பார்க்கும்போது ரிட்டர்னபிள், திரும்ப வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு பொருளாயிடும். திரும்ப வாங்கவே முடியாது அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான தமிழ் சொல் தான் கிரயம். அதனால தான் நிலத்தை பதிவு செய்கிறவர்கள், வாங்குகிறவர்கள் பத்திர அலுவலகத்துக்கு போய் பத்திரம் வாங்கி நிலத்தை வாங்குகிறார்களே, அந்த இடத்துல அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை என்னென்னா கிரயம். அதனால தான் கிரய பத்திரம். அந்த பத்திரத்தில் என்ன எழுதுகிறாங்கன்னா, இன்னையோட அந்த நிலமும் அந்த நிலத்தின் கீழேயும் மேலேயும் பக்கவாட்டிலும் இதில் சொல்லப்பட்ட எல்லைகள் அனைத்தும் வாங்குகிற அந்த மனிதனுடையது, அவனுடைய குடும்பத்தினுடையது, அதன் மேலே எந்த விதமான அதிகாரம் எனக்கு இல்லை என்று தெளிவாக எழுதி விடுவான். கிரயம் என்ற ஒரு சொல்ல கிறிஸ்தவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துகிறார். காரணம், தேவன் நமக்கு கொடுத்த விலை இருக்கிறதே, அது கிரய தொகையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 28வது வசனத்தில் அந்த கிரயம் என்ன என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய, கவனிங்கள், பேனால் அடிக்கொண்டிடுங்கள், சுயரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை. இந்த இடத்துல God has purchased the church with his own blood. தேவன் தமது சொந்த இரத்தத்தினாலே சபையை வாங்கினார் என்று இங்கே போட்டிருக்கிறது. மூலமொழியிலே கிரயப்படுத்தி கொண்டார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19 வசனங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று, கவனிங்கள், அழிவுள்ள வஸ்துக்களாகிய
வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் கடவுள் நமக்கு கொடுத்த விலை பொன்னோ வெள்ளியோ கிடையாது. ஏன்னா பொன்னும் வெள்ளியும் அழியக்கூடியது, கைமாறக்கூடியது. கவனிங்கள் 19ஆம் வசனம். குற்றமற்ற 1, மாசற்ற 2, ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற 3, இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்கே குற்றமற்ற, மாசற்ற, விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய மீட்பின் பொருளாக தேவன் நம்மை வாங்கி கொண்டார் என்று நாம் இங்கே படிக்கிறோம். ஆகவே கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற ஒரு மனிதன் திரும்பி கொடுக்க முடியாத, திரும்பி வர முடியாத ஒரு கிரயமாக தேவனுடைய மக்களாக இருக்கிறார்களாம். A Christian is a purchased person by the blood of Jesus Christ. ஆச்சுங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாரு? இப்போ நம்ம சரீரம் இருக்கு இல்லையா, தேவனுடைய பார்வையில் நாம் ஒரு ஆலயம் போல் இருக்கிறோம். ஆலயத்துக்கும் கோவிலுக்கும் வேறுபாடு இருக்குது. ஆலயம்னு சொன்னால் ஒரு கட்டடம் மட்டும்தான். கோவில்னு சொன்னால் அதற்குள்ள விக்கிரகம் இருக்கும். பைபிளில் தேவன் நம்மை கோயில் என்று அழைக்கலை, ஆலயம் என்று அழைக்கிறார். ஏன் அப்படி அழைக்கிறார்னா, நம்முடைய உடல் ஒரு கூடாரம் மாதிரி, ஒரு டென்ட் மாதிரி, ஒரு ஹவுஸ் மாதிரி இருக்குது. இந்த கூடாரத்துக்குள்ள தேவன் தமது ஆவியை நமக்குள் வைத்திருக்கிறார். அப்போது தேவனுடைய ஆவி நமக்குள் வாசமாக இருக்கும்போது நாம் யாராக மாறுகிறோம்? தேவனுடைய ஆலயமாக மாறுகிறோம். கவனிப்போம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய பெனால் அடிக்கொண்டிடுங்கள் ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இப்போ ஆலயம்னு சொன்னால் அதுக்கு யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது. நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆகவே நாமே நம்ம சொந்தம் கொண்டாடக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி ஆயிட்டான். 2 கொரிந்தியர் 5:17. இப்பொழுது ஆவி நமக்குள்ளே தங்கி இருக்கிறதுனால நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்போ நம்ம தேவனுடைய ஆலயமாக இருந்தால் அது போலவே நாம் நடக்கணும். ஆகவே என்ன சொல்கிறார்? தேவனுடைய ஆலயத்தை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அதாவது நாம் தேவனுடைய ஆலயம். இயேசு நம்மை அவருடைய இரத்தத்தினாலே கிரயத்துக்கு வாங்கி கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். இந்த ஆலயத்தை நீங்கள் கெடுத்தாலும் சரி, வேற யாராவது கெடுத்தாலும் சரி, கடவுள் சொல்கிறார், நான் அவர்களை நியாயம் தீர்ப்பேன். ஆகவே தேவனுடைய ஆலயமாகிய நீங்கள் எவ்வளோ உன்னதமான நிலையில், உயர்வான நிலையில், எப்படி நம்முடைய கண்ணுக்குள் இருக்கிற அந்த மணி, அந்த பார்வை, அந்த கருப்பு விழி இருக்கு, அது மாதிரி தேவனுடைய சமூகத்தில் நாம் விசேஷமாக உத்தம மக்களாக தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இப்போ தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒரு ஆள், தேவனுடைய ஆலயமாக இருக்கிற ஒரு ஆள், கிரயத்துக்கு கொல்லப்பட்ட ஒரு மனிதன் காலில் சலுங்கு கட்டிக்கிட்டு மத்தளம் அடித்து தையா தக்கான்னு குதிக்கலாமா? இஷ்டத்துக்கு நடக்கலாமா? என்ன வேணாலும் பேசலாமா? எங்கே வேணாலும் போகலாமா? எப்படி வேணாலும் வாழலாமா? நம்ம நாட்டில் இருக்கிற இலக்கியம், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 அனந்தமிகளுக்கு ஒரே பொண்டாட்டி. இந்த கதை உங்களுக்கு தெரியல? அந்த மாதிரி வாழலாமா? பைபிள் எந்த இடத்துலையாவது ஒரு மனிதன் அப்படி செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கா? ஆதியிலே தேவன் மனுஷனை உண்டாக்கும்போது அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர்கள் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் ஒரு மனுஷன் தான் பைபிள் துவங்குது. அந்த ஒரு மனுஷன் ஒரு மனுஷியை பிரிப்பதற்கு, டிவோர்ஸ் பண்ணுவதற்கு மனிதர்களுக்கு அதிகாரம் கிடையாது.
இப்படி தான் பைபிள் போதிக்கிறது. அப்படி இருக்கும்போது கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறவன் வழியில் போகிற ஒரு வேசியோட சவகாசம் பண்ணலாமா? கிளியாட்டம் ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஒரு குரங்காட்டம் ஒருத்தியை போய் பிடிச்சிக்கலாமா? நியாயமா இது? இது தேவனுடைய ஆலயத்தின் அடையாளமாக இருக்க முடியுமா? ஆகவே ஒரு குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம், ஒரு மனிதன், கிறிஸ்தவ மனிதன் தேவனுடைய ஆலயமாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு, உங்களுடைய வசதிக்கு, உங்கள் மனதுக்கு விரும்புகிற காரியங்கள்லாம் செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, ஐ ஹவ் லிபர்ட்டி, ஐ ஹவ் ஃப்ரீடம் என்று பேசுவதை விட்டுவிட்டு அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்று எண்ணி பாருங்கள். சில கணவர்கள் மனைவியிடத்தில் சொல்கிறாங்க, எனக்கு சக்தி இருக்குது, நான் இன்னொருத்தரையே கூட கல்யாணம் பண்ணிக்குவேன், நீ கிளவி, உனக்கு ஒன்றும் ஆகாது, இப்படி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. வாழும் காலத்தில் நாம் தேவனுடைய ஆலயமாக இருப்போமானால் இருவரும் சேர்ந்து அவர்கள் நித்திய வாழ்வுக்குரிய மக்களாக வாழ வேண்டும். ஆகவே இன்றைய நவீன உலகத்தில் எல்லாவற்றுக்கும் தீர்வுகளை கையிலே வைத்திருக்கிற செல்போன் வழியாகவே பதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம். எந்த ஒரு சட்டம் அது என்ன சொல்கிறது என்று எண்ணை போட்டால் சொல்லிவிடும். இந்த உலகத்தின் அனைத்து காரியங்களும் மனுஷனுடைய கைக்குள் வந்து விட்டது. எந்த தகவலை வேணாலும் நீங்கள் பெறலாம். அது மாதிரி உங்கள் மன விருப்பத்தின்படி வாழ்வதற்கு புதிய ஏற்பாடு உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்கிறது. உங்களுடைய உரிமை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறது. உங்கள் உரிமையை நீதியாக, நியாயமாக, பரிசுத்தமாக, ஞானமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது. அதனால் இது என் தெருவு, நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் காரி துப்ப முடியாது, நிர்வாணமாக ஓட முடியாது. தெரியுதில்ல? தெருவில் காரியம் துப்பக்கூடாது, நிர்வாணமாகவும் ஓடக்கூடாது. இல்லை, இது என் தெருவு தானே, நான் எங்கே வேணாலும் ஓடுவேன் அப்படின்னா நீங்கள் ஓடலாம். அப்போ உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. நீங்கள் துப்பினா உங்களால் வியாதி பரவுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆகவே எனக்கு உரிமை இருக்கிறது என்று நீங்கள் எதையும் அவலட்சணமாக, அசுத்தமாக செய்ய முடியாது. You may have right, but that cannot be used to justify your sinful life. அதனால் என்ன சொல்கிறாரு? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12வது வசனம் கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கும், நல்லா படித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் நோட்ஸ் எழுதிட்டே வரதா இருந்தால் இந்த வசனத்துக்கு ஆங்கிலத்தில் ஒரு தலைப்பு சொல்கிறேன், லா ஆஃப் எக்ஸ்பீடியன்சி, அதாவது சுவாதீன சட்டம் அல்லது என்னுடைய விருப்ப சட்டம், எனக்கு இருக்கிற சுவாதீனத்தை பயன்படுத்தும் சட்டம் என்றெல்லாம் நம்ம சொல்லலாம். என்ன சொல்கிறாரு பாருங்கள், 12வது வசனம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இந்த வசனம் உங்களுக்கு நெற்றியில் அடித்த ஒரு வலியைப் போல நன்றாக உணர்த்த வேண்டும். என்ன சொல்கிறார்? நான் எதை வேணாலும் அனுபவிக்க முடியும், அனுபவிங்க. என்ன வேணால் செய்ய முடியும், செய்யுங்க. 2 கல்யாணம் பண்ணிக்க முடியும், செய்யுங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, உடல் இருக்கிறது, பணம் இருக்கிறது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு அது தகுதி இல்லை. இப்போ புரியுதுங்களா? நம்ம ஏன் கால் சட்டையெல்லாம் கழட்டி விட்டு நடு ரோட்டில் ஓடலை? அது நமக்கு தகுதி இல்லை. ஏன் பெண்கள் தங்கள் மாறாப்பை தூக்கி மூடுகிறார்கள்? அது அவர்களுக்கு தகுதியாக இல்லை. இன்றைக்கி சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால் தொடை தெரிவதும் அரை மார்பங்கள் தெரிவதும் ஒரு சர்வசாதாரணமாக போய்விட்டது. இப்படிப்பட்ட காம காட்சிகள் அவர்களுக்கு தகுதியாக இருக்குது, உங்களுக்கு தகுதியாக இருக்குமா?
என்ன சொல்கிறாரு? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஓகே, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இல்லை. அந்த விருப்பம் இருந்தாலும் அது எனக்கு பயன் இல்லைன்னு சொல்கிறார். அப்படி தப்பி தவறி நான் அதில் விழுந்துட்டா கூட அப்புறம் நான் திருந்தணுன்றார். பாருங்கள், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஐ ஹவ் ரைட் டு என்ஜாய் எவ்ரிதிங். ஆகிலும் அது எனக்கு தகுதியாக இராது. இட் இஸ் நாட் ஃபிட்டிங் டு மீ. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஐ வில் நாட் பிகம் ஸ்லேவ் டு எனிதிங். இப்போது சாராயம் குடித்தல் அது உங்கள் விருப்பம், உங்கள் பணம், உங்கள் மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் அதுக்கு போய் அடிமைப்படக்கூடாது. அதான் அந்த வித்தியாசம். உங்களுக்கு உரிமை இருக்கிறது, உங்கள் பணம் தானே, நீங்கள் வாங்கி தானே குடிக்கிறீங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. கவர்மெண்ட்டே கடை திறந்து வியாபாரம் பண்ணுறான். நீங்கள் குடிச்சிங்கன்னு சொல்லிட்டு எந்த நீதிமன்றமும் போலீஸ் உங்களை பிடிக்க முடியாது. அப்போது சட்டம்லாம் உங்களை அனுமதிக்குது, உடல் உங்களை அனுமதிக்குது, பணம் அனுமதிக்குது. ஆனால் நீங்கள் ஏன் அதை தொடர்றதில்லை? ஏன் அதுக்கு அடிமையாகலைன்னா அது எனக்கு தகுதி இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் அது எனக்கு தகுதியாக இல்லை. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கிறித்தவ பார்வை, ஒரு பூத கண்ணாடி எடுத்து கண்கிட்ட வச்சு ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கையில் இருக்கிற அந்த சின்ன முடி கூட ரொம்ப தெளிவாக க்ளீனாக தெரியுது. கை ரேகை க்ளீனாக தெரியுது. நம்ம எதை தேடுறோமோ அது அழகாக தெரியுது. அது மாதிரி தேவ வசனத்தினுடைய வெளிச்சத்தில் இந்த வசனத்தை புரிந்து கொண்டால் நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் உங்களுக்குள் தேவ ஆவி தங்கியிருக்கிறார் என்றும் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் என்றும் அறிந்து கொள்வீர்கள். ஆகவே இந்த லா ஆஃப் எக்ஸ்பீரியன்சி என்ன சொல்கிறது? யூ ஹவ் எவ்ரி ரைட் டு என்ஜாய் எனிதிங் யூ வாண்ட், பட் எவ்ரிதிங் இஸ் நாட் குட் ஃபார் யூ, அண்ட் எவ்ரிதிங் யூ cannot be a slave for it. புரியுதுங்களா? உங்கள் கையிலே ஆண்டவர் வச்சிட்டார். ஒரு திருந்திய திருடன் திருந்திட்டான் அவன். இப்போ முதலாளி என்ன பண்ணார்? சாவியை அவங்க கையிலே கொடுத்துட்டார். இந்தப்பா, இந்த ஜுவல்லரி ஷாப்பினுடைய சாவி உங்கள் கையில் இருக்குன்னு. அவன் யோசித்து பார்த்தான், என் எஜமான் நல்லவர், என் தேவையிலையெல்லாம் அவர் கொடுக்கிறார், என்னை நிழலில் உட்கார வைத்திருக்கிறார், சாப்பிட்டியான்னு என்னை பார்த்து கேட்கிறார், உன் குடும்பம் நலமாக இருக்கிறதா என்று விசாரிக்கிறார், மாதம் மாதம் ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கிறார், சம்பளத்தை உயர்த்துகிறார். நான் ஏன் அவருடைய கடையை உடைத்து அவர் இல்லாத நேரத்தில் திருட வேண்டும்? அவன் அதை சிந்தித்து பார்க்கிறான். இது என் கையில் இருக்கிற சாவி, இதை நான் நினச்சா திறக்க முடியும், இதில் இருக்கிறதெல்லாம் எடுக்க முடியும், என் முதலாளியை ஒன்றும் செய்ய முடியாது, இல்லை என் முதலாளி என்னை ஒன்றும் செய்ய முடியாது, ஒரே தட்டில் அவரை தட்டி விட்டுருவேன். அப்படியெல்லாம் கூட அந்த பலசாலியான மனுஷன் நினைக்கலாம். பட் இப்போ அவன் எப்படி யோசிக்கிறான்? நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஏன்? அது எனக்கு தகுதியாக இல்லை, நான் அதற்கு அடிமையாக மாட்டேன். சில சமயங்களில் இந்த திருடர்கள் இருக்காங்களே, அவங்க ரொம்ப கெட்டு போகிறதுக்கு காரணம் இன்னொரு திருடர். 4-5 திருடர்கள் ஒன்றா சேர்ந்தால் நல்லவனையும் கெட்டவன் ஆக்கிடுவாங்க. 4-5 குடிகாரங்க ஒரு நல்லவனை சந்தித்து அவனை குடிகாரனை மாற்றிடுவாங்க. அப்படி தான் மத விஷயத்துலேயும் நம்ம குடும்பம் நம்மளை விக்கிரக வழிபாடுகளுக்கு நம்ம அடிமைப்படுத்திடுறாங்க. நீங்கள் இப்படி யோசிக்கணும், நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன், ஒன்றும் எனக்கு தகுதியாக இல்லை. இந்த கான்செப்டுக்கு வந்தீங்கன்னா நீங்களாகவே படியேறி வந்து விட முடியும். ஆகவே இப்பொழுது என்ன சொல்கிறார்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது சபையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதுதான் 6ஆம் அதிகாரத்தினுடைய முழு செய்தி. இன்றைக்கி இந்த கிறிஸ்தவ சபைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் மேன் ஷோ. நான் சொல்கிறதுக்காக ரொம்ப வருந்துறேன். இந்த டிஜிஎஸ் தினகரனும் அவருடைய குடும்பமும் நடத்துகிற தொலைக்காட்சியும் அவங்களுடைய போதனையும் என்னன்றதை எப்பாவது நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? அங்கே யாரிடத்தில் அதிகாரம் இருக்கிறது? அவர்களுடைய போதனை என்ன? எப்படி நாய் காதில் இருக்கிற உண்ணி அங்கே ஒட்டி அந்த ரத்தத்தையே குடித்து அங்கேயே இருக்கும். அதை பேரசைட்னு சொல்லுவாங்க.
அது மாதிரி கிறிஸ்தவ சபைகளில் அவர்கள் ஒரு பேரசைட் மாதிரி ஒட்டிக்கிட்டு அவங்களுடைய கொள்கை என்னன்னு வெளியே தெரியாமே இருக்குது. அவர்கள் கத்தோலிக்கர்களா, புராட்டஸ்டன்ட் மக்களா, பெந்தேகோஸ்து சபை சேர்ந்தவர்களா? யார் அவர்கள்? அவர்களுக்கும் ஞானஸ்தானத்துக்கு என்ன சம்பந்தம்? அவர்களுக்கும் கர்த்தருடைய பந்திக்கு என்ன சம்பந்தம்? அவர்களுடைய திருமணங்களும் அடக்கங்களும் எங்கே நடைபெறுகிறது? இங்கெல்லாம் கொள்கை வந்துடும், உபதேசங்கள் வந்துடும். உலகம் முழுதும் ஜபகோபுரங்களை கட்டும்படி அப்போஸ்தலர்கள் போகலை, உலகெங்கும் சுவிசேஷத்தை சொல்லும்படி போனார்கள். ஜபகோபுரங்கள் ஆலயங்கள் கிடையாது, அது அவர்களுடைய அலுவலகங்கள். இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் இதை சொல்கிறதுனால அவர் எனக்கு விரோதின்றதுக்காக அல்ல, எனக்கு அவருக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இவர்களை போன்றவர்களோடு தான் நீங்களும் சவகாசம் வச்சுருக்கீங்க. இப்போது டிஸ்பியூட்ஸ் வருது, உடனே ஒரு ஆளாக துரத்தி விடுவாங்க, வழக்குகள் நடக்கும். அதனால தான் எல்லாமே ட்ரஸ்ட்டு, மினிஸ்ட்ரி என்ற பேரில் கம்பளி போத்திக்கிட்டு தங்களை ஏமாற்றிக்கிறாங்க. சபை என்ற வார்த்தையும் அவங்க வாயில் வராது. ஊழியங்கள், சங்கங்கள், அமைப்புகள். என் அன்பு சகோதரர்களே, இவர்கள் மத்தியில் நாம் எப்படி வாழ்வது? அதனால தான் வாய் மூடிட்டு நாம் அமைதியாக போயிடுறோம். எப்படியே போ, கடவுள் உன்னை விசாரிப்பார். ஏன் நம்ம அவர்களை நீதிமன்றங்கள் கொண்டு செல்வதில்லை? ஏன் நம்ம அவர்களோடு வழக்காடுதல் செய்வதில்லை? நாம் நீதிமன்றங்களுக்கு போகக்கூடாது, மாறாக கர்த்தருடைய மன்றத்துக்கு நாம் செல்லணும். கர்த்தருடைய மன்றத்தில் அவருடைய செவிகள் நமக்காக திறந்திருக்கிறது. நீதிமானுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். ஆகவே கொரிந்திய மக்களுக்கு சொல்கிறார், ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை, ஒரு சபை இன்னொரு சபையை வழக்காடலாமா, சண்டையிடலாமா, தூஷிக்கலாமா, தெருவுக்கு கொண்டு வரலாமா? இப்படி நீங்கள் செய்வதனால வெளியே இருக்கிற அவிசுவாசி, விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கேட்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவம் மார்க்கமாக இல்லாமல் 2000க்கு மேற்பட்ட பிரிவுகளாக, மதங்களாக இருக்கிறது. அதனால தான் காந்தி ஒரு முறை சொன்னார், இந்த நாட்டில் கிறிஸ்தவர்கள் உண்மையாக இருந்தால் இந்தியா எப்பொழுதோ கிறிஸ்தவ நாடாக மாறி இருக்கும் என்று சொன்னார். காரணம், இங்கேயே 2000 பிரிவுகளாக நாம் இருக்கிறதுனால யார் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம் யாரும் ஒழுங்கான சத்தியத்தை சொல்கிறது கிடையாது. அப்போ நமக்குள்ள ஒரு பிரிவினை இருக்கிறது, வேற்றுமை இருக்கிறது, நிறவெறி, ஜாதி வெறி இருக்கிறது, மொழி வெறி இருக்கிறது, கலாச்சார வெறிகள் இருக்கிறது. ஆக இவைகளையெல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும். அதனால தான் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு கூட பேசாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. யூ ஆர் நாட் மெச்சூர்ட், தேர்ஃபோர் யூ ஆர் சைல்டுன்னு சொல்கிறார். இதை தான் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 2ஆம் வசனம் பாருங்கள். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளாதிருப்பது எப்படி? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்குள் இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையிலே அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி சொல்லுகிறேன், சகோதரனும் தன் சகோதரனுக்கு உண்டான வழக்கை தீர்க்க விவேகி ஒருவனாயிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரனோடு சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாக அப்படி செய்கிறான். வாசித்த இந்த வசன பகுதியில் பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள். 2வது, பரிசுத்தவான்கள் தேவ தூதர்களை நியாயம் தீர்ப்பார்கள். இப்படி இருக்கும்போது சபையில் ஏழை மக்களை நீங்கள் தண்டிக்கலாமா? அவன் நீதிமன்றத்துக்கு போக முடியாத ஆள், அவனை தூக்கிட்டு போய் அங்கே நிறுத்தலாமா? வழியில்லாதவனை நீ இப்படி செய்யலாமா? உங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி அவர்களை நாசப்படுத்தலாமா? ஆகவே நீங்கள் இப்படி செய்வது, உங்களுக்குள்ளே அடித்து கொள்வது, அவிசுவாசிகளாகி இந்த உலகத்தாருக்கு முன்னால்
தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. The name of God being blasphemed before the idolaters. இந்த வசனத்தை எல்லாம் கேட்கும்போது இந்த வகுப்பில் படிக்கிற மாணவ கண்மணிகளே, என் அன்பு தோழர்களே, பெற்றோர்களே, நீங்கள் இதை சிந்திக்கணும். ஒரு சபையும் ஏதோ ஒரு கோர்ட் வழக்கின் கீழே நிற்கிது. கவனிச்சிங்களா நீங்கள்? ஒவ்வொரு போதகரும் ஏதோ ஒரு ஏமாற்று வேலையில் அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். சிஎஸ்ஐ லூத்தரன் போன்ற சபைகளில் மாபெரும் மாடரேட் பிஷப்புகள்லாம் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. கத்தோலிக்கம் போன்ற மாபெரும் சபைகளில் காம களியாட்டங்கள் நிமித்தம் ஜென்ம தண்டனை அடைந்த அநேக பாதிரியார்களை பத்திரிகைகளை நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட குற்றவாளிகளை விசாரிப்பதற்கு நீங்கள் சபைக்குள்ளவே தீர்மானங்களை ஏற்றி அவர்களை விலக்க வேண்டும், சீர் செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு நீதிமன்றம் போகிற அளவுக்கு, தெருவுக்கு போகிற அளவுக்கு அவைகளை விட்டுவிடக்கூடாது. கடைசியாக ஒரு சொல்யூஷன் ஒன்று சொல்கிறார், ஒரு பதில் ஒன்று கொடுக்குறார். என்ன சொல்கிறாரு? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, உனக்கு உண்டு, எனக்கு உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதி இல்லை. அதை கவனிச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். புரியுதுங்களா? நீங்கள் ஏன் அடிமையானோம்? இப்படி நீங்கள் எண்ணுவீர்களானால் சுகந்த வாசனையை கொடுக்கும் ஜீவனுள்ள ஒரு சபையாக, பரிசுத்த விசுவாசியாக, தேவனுடைய ஆலயமாக இருப்பீர்கள் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஜெபம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, நாங்கள் இன்று தெளிவாக கேட்ட நற்செய்தி எவ்வளவு சத்தியமானது என்பதை புரிந்து கொள்ள, இந்த வசனத்தை கொண்டு விளங்கி கொள்ள எங்களை ஏவியருளும். ஆண்டவரே, சீழும் சகதியுமாக குற்றவாளிகள் மத்தியில் சபை விழுந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்த நடக்கமுள்ளவர்களாக, தாழ்மையுள்ளவர்களாக, ஒன்றுக்கு அடிமைப்படாதவர்களாக, எங்கள் உரிமையை விட்டு கொடுக்கிறவர்களாக வாழ உதவி செய்திடலாம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டவர்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட். என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இந்த நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச, அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
உமக்கு பாலவர் யார்?